அப்பா நான் ஒரே வனாந்தரமா இருக்குதே. இங்க ஒரு சாமியார் இருப்பாரு, அவர்கிட்ட சொன்னா பிரச்சனை எல்லாம் தீந்துரும் சொன்னாங்க. ஆனா ஒரே பொட்டல் காடா இருக்குதே, சாமியாரை காணுமே. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சாமி பட்டையை போட்டுக்கிட்டு நமச்சிவாய் தானே சொல்லணும், நமோ நாராயணான்னு சொல்றீங்களே. ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. மன்னிச்சிடுங்க சாமி. பட்டையும் நாமமும் இறைவனுடைய பிரச்சனை, அது உனக்கு தேவையில்லை. உன்னுடைய பிரச்சனை என்ன? சாமி ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு சாமி, ஏதாச்சும் தீர்வு இருந்தா சொல்லுங்களேன். உன் கணவன் சம்பாதிக்கிறானா இல்லையா? சம்பாதிக்கிறாரு சாமி, ஆனா அது போதல. எதனால் கடனானது என்று சிந்தித்து பார். நான் வீண் செலவே பண்ண மாட்டேன் சாமி, ஆனா கடன் ஆயிடுச்சு, எப்படின்னு தான் தெரியல. அப்படியா? உன் வீட்டில் என்னெல்லாம் இருக்கிறது? எங்க வீட்டுக்காரு, எங்க 2 புள்ளிங்க, எங்க மாமியாரு, நானு 5 பேர் சாமி. அறிவு கட்ட ஜடமே, உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்பது பொருட்களை கேட்டேன், மனிதர்களை அல்ல. அதுவா சாமி, வீட்டுல ஏதோ பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல சாமி. என்னதான் வீட்டுல இருக்கு பொருட்கள், அதை சொல்லு. ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டரு, கட்லு, பீரோ, கிரைண்டரு, மிக்சி, அயன் பாக்ஸ், மைக்ரோ ஓவன் கூட இருக்கு சாமி. இது அனைத்தும் உன்னுடைய கணவர் சம்பளத்தில் வாங்கினாயா? அவருக்கு எங்க சாமி அவ்வளவு வருமானம் வருது, கொஞ்சம் முன்பணம் கட்டி இஎம்ஐல எடுத்தேன் சாமி. சரி, வாங்கிய அனைத்தையும் நீ பயன்படுத்துகிறாயா? இல்ல சாமி, ஃப்ரிட்ஜு ஒரே ஒரு பால் பாக்கெட்டுக்காக கரண்ட் வேஸ்ட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றது இல்ல. கிரைண்டரு பக்கத்து கடையில மாவு 10 ரூபான்னு விற்கிறான், அதனால அதை யூஸ் பண்றது இல்ல. மிக்சி மசாலா எல்லாம் கடையில இருக்குது, அதனால அதையும் யூஸ் பண்றது இல்ல. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம், எங்க வீட்டுக்காருக்கு வீசிங் ப்ராப்ளம், என் பசங்களுக்கு அலர்ஜி, அதனால ஏசியே யூஸ் பண்றது இல்ல சாமி. பிறகு எங்க வீட்டு குழாயில தண்ணியே வரல, வெளியில தான் காசை குத்து வாங்குறோம், அதனால வாஷிங் மிஷின் நாங்க யூஸ் பண்றதே இல்ல. அப்படி என்றால் கீசரோ ஹீட்டரோ சொன்னீங்களே, அது யூஸ் பண்றீங்களா? சாமி தண்ணியே வீட்டுல வரலன்ற, அது எப்படி யூஸ் பண்ண முடியும்? அதுவும் அப்படியே தான் கிடக்குது. ஓ, அப்படி என்றால் இதை தவிர மற்ற அனைத்தையும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது சாமி, மொபைல்ல எல்லா ப்ரோக்ராமும் வந்துருது, அதனால டிவி யூஸ் பண்றது கிடையாது. என்னைக்கு நான் ஒரு நாள் ஃபங்க்ஷன் போலான்ட்டு அயன் பண்ணலான்னு எடுக்கிறேன், கரண்ட்டுக்கு ஆகிற செலவும் வெளியில அயன் பண்ற செலவும் ஒன்னா இருக்குது, அதனால அயன் பாக்ஸை யூஸ் பண்றது இல்ல சாமி. சரி, இதெல்லாம் போகட்டும். ஏதோ மைக்ரோவேவ் ஓவன் என்று சொன்னாயே, அதை பயன்படுத்துகிறாயா? எல்லாரும் வாங்கினாங்களேன்னு நான் வாங்கினேன் சாமி, அதுல என்ன செய்யணும்னே எனக்கு தெரியாது, அதுவும் சும்மா தான் இருக்குது. உன் கணவன் உன்னை திருமணம் செய்யாமல் சும்மா இருந்திருக்கலாம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்களே. சரி, உனக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது? அதுவா சாமி, ஒரு 6 லட்சம் ரூபாய் இருக்கும் சாமி. அறிவு கட்ட மானிட பதரே, நீ வாங்கிய பொருளே 4 லட்சம் ரூபாய் தான் இருக்கும், இஎம்ஐயோட 6.5 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. இப்ப கடன் சொல்லி உட்காந்து இருக்க. அதான் சாமி சொல்றேன், 6 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்களேன். இதற்கு நான் என்ன தீர்வு சொல்வது? உன்னையும் என்னையும் படைத்த ஈஸ்வரனால் கூட தீர்வு சொல்ல முடியாது. வாங்கியது உங்கள் குற்றம். நீ மட்டுமல்ல, அனைத்து பெண்மணிகளும் அவர் வீட்டுல இருக்கு, எதிர் வீட்டுல இருக்கு, மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்குன்னு வாங்கி போட்டு கடன் ஆக்கிடுறீங்க. பயன்படும் என்று தெரிந்தால் அதை மட்டும் வாங்கு, கடன் ஆக மாட்டாய். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு யூஸ் பண்ணாம கடன் சொல்லிட்டு என்ன மாதிரி சாமியார்கிட்டையும் ஜோசியக்காரர்கிட்ட போய் நிற்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை. நீங்க பண்ண தப்பு, நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தான் பிராயசியத்தை தேடணும். இனிமேல் இதெல்லாம் வாங்காதீங்க. எது தேவையோ வாங்கணும். உனக்கு மட்டும் இல்ல, அத்தனை பெண்மணிக்கும் சொல்றேன், புருஷனை வறுத்து எடுக்காதீங்க. எனக்கு தெளிவு வந்துச்சு சாமி. மகிழ்ச்சி. நான் வாங்கின பொருள் எதுவுமே யூஸ் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, அந்த பொருளை எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் எனக்கு கொடுத்துட்டு மிச்ச இஎம்ஐ நீங்க கட்டிக்கங்க சாமி. என் அப்பன் ஈசன் இது போலதான் ஒருத்தனுக்கு வரம் கொடுத்துட்டு அவன் தள்ளியே கை வச்சானா. அது மாதிரி தீர்வு சொன்ன என்னையே வாங்கிக்கிறீங்கிற. மரத்தடியில உட்காந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அறிவு இருக்கா? நீ தான் இப்படி மாதிரி குட்டிச்சவரா போனா, சும்மா உட்காந்த என்னையே இது மாதிரி மாத்திரிய போ. மன்னிச்சிருங்க சாமி, இந்த பொருள் எல்லாம் யார் வீட்டுல இல்லையோ அவங்க வீட்டுல வித்துறேன் சாமி. நல்ல ஐடியா குத்தீங்க, வத்தா சாமி. ஆலோசனை நான் கொடுத்தேனா? நான் சிவனேன் என்று இங்கு அமர்ந்திருந்தேன், அதுவா வந்து ஒண்ணு பேசிட்டு அதுவா ஐடியான்னு சொல்லிட்டு கடைசியில எம்எல்ஏ படிப்பட்டு போதே. இடத்த மாத்தணும். மலை பிரதேசமா பார்த்து போக வேண்டியதுதான்.